ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எப்போ பாரு இதே தான் கேட்குறேன்னா, ஆக்சுவலாக தினம் ஒரு கவிதை அப்படி சொல்லிட்டு ஒரு கவிதை வாசிக்கலான்ட்டு ஏற்கனவே என்னடி அந்த கவிதை வேணாண்டி, இருடி நான் பேசிட்டு வந்துடுறேன். ரொம்ப சொதப்புறாங்க இந்த பொண்ணு. ஆக்சுவலாக தினம் ஒரு கவிதை அப்படி சொல்லிட்டு ஒரு கவிதை வாசிக்கலாம்ட்டு முன்னாடியே ஒன்று போட்டேன். ஆனால் அது எத்தனாவது எபிசோட் போட்டேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் இப்போது நான் நெட்டில் ஏதோ ஒரு விஷயம் தேடும்போது இந்த கவிதை கிடைச்சிது. எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அதுவும் இல்லாமல் இந்த கவிதையை நான் இது வரைக்கும் பிரசாத் வேணுகோபால் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக தெரியும்னு சொல்ல முடியாது, இணையத்தில் தெரியும். அவரை நான் தம்பின்னு தான் கூப்பிட்ருக்கேன். அந்த தம்பியை நான் நேரில் பார்த்ததே கிடையாது. ஆனால் அந்த கவிதை என்னை ரொம்பவே அட்ராக்ட் பண்ணிச்சு. ஸோ அந்த கவிதையை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன், சரியா? எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் அந்த கவிதை எனக்கு பிடிச்சது. என்ன திவ்யா, படிக்கட்டுமா? படி படி படி. ஓகேங்க, உங்களுக்காக அந்த கவிதை. தொலைவில் ஒன்றாய் தெரிந்தது, அருகில் வேறொன்றாய். அருகில் ஒன்றாய் தெரிந்தது, தொலைவில் வேறொன்றாய். தவறென முதலில் பட்டது, சரியானதாய் முடிவில். தவறென முதலில் பட்டது, சரியானதாய் முடிவில். புரியாத விஷயமாய் முதலில், புரிந்ததாய் முடிவில். அவசரம் அணுகுமுறையில் தவறுக்கே இழுக்க, பொறுமையே சரியாக. அவசரம் அணுகுமுறையில் தவறுக்கே இழுக்க, பொறுமையே சரியாக. அவசரமான காலத்தில் கடைபிடித்த பொறுமையோ அவசரமாய் தவறாக. அவசரமான காலத்தில் கடைபிடித்த பொறுமையோ அவசரமாய் தவறாக. சரியான பாதைக்கு என்னதான் செய்ய? சரியான பாதைக்கு என்னதான் செய்ய? குழப்பத்திற்கு விடை தேடுகையில் தெளிவாக உள்ளம் கேட்டது. சரியென்று என்னும் இன்றைய பதில் தவறென்று நாளையானால்? சரியென்று என்னும் இன்றைய பதில் தவறென்று நாளையானால்? சூப்பராக இருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சது. எழுதினது யாருன்னா பிரசாத் வேணுகோபால். இவங்கெல்லாம் பண்புடன் குடும்பத்தில் இருக்கும்போது பழக்கம், அப்படித்தான் நான் நினைக்கிறேன். ஆனால் எல்லாருமே வேறு வேறு நபரான்னு எனக்கு தெரியல. நேரில் பார்த்தா தானே தெரியும். இவங்களெல்லாம் நான் பார்த்தது கிடையாது. பிரசாத் வேணுகோபால், அப்புறம் உதயசங்கர், துரைநாவு அப்படின்னு ஒரு அண்ணா, அப்புறமா இவர் அண்ணாச்சி. அண்ணாச்சி பேர் டக்குன்னு மறந்துட்டேன். அவர் பேர் அண்ணாச்சி தான். நான் மறந்துட்டேன். ஏன் மறந்தேன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி இவங்களாம் எழுத்தால நெருக்கமானவங்க. ஹரி அண்ணா, அதுக்கப்புறம் ஷைலஜாக்கா, உமாநாத் செல்வன், இவங்களாம் பண்புடன் குடும்பம் மூலயமா எனக்கு எழுத்தால மட்டும்தான் நெருக்கமானவங்க. நான் அவங்க கூட இதெல்லாம் பழகி பார்த்தது கிடையாது. உதயசங்கர் கூட எப்போவாச்சும் பேசியிருக்கேன். பிரசாத் வேணுகோபால் கிட்டே எப்பயாச்சும் ஃபேஸ்புக்கில் சாட் போய் தம்பி எப்படிடா இருக்க அப்படி சொல்லி கேட்டிருக்கேன். அவ்வளோதான். டாட்டா. கவிதை நல்லா இருந்துச்சுன்னா ஐ லவ் யூ சொல்லுங்கள்.